காஞ்சி மகா பெரியவருடைய கனவுலேயே போனதாக சொல்கிறாங்க. அங்கே வந்து பூர்வீகமாக குடும்பத்தை சார்ந்தவங்க அங்கே வழிபாடு அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் அதை இது பண்ணோம்னாக்கா, தரிசனம் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் ரீதியாக போகிறவங்க வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உண்டு. ஆமாங்க. இப்போ வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி இந்த ஷூட் பண்ணுற நேரம் வந்துட்டு தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கும் அதுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திதியை ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிக்கணும், நல்ல மேன்மைக்கு வரணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தெரியாது. இந்த கோவிலுக்கு போகலாமா, அந்த கோவிலுக்கு போனாமா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க வந்துட்டு கோவிலாக போயின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த திதி கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. அவங்க பிறந்த திதியினுடைய தெய்வத்தை வணங்கினால் மட்டுமே அவங்க வெற்றி பெற முடியும். அவங்களுக்கு தேவையான வெற்றியும் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த திதி தேவதைகள் தான் உருவாக்கி கொடுப்பாங்க.